அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் 2024 போது குரு பகவான் ரிஷப ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் பல வகையில் கஷ்டங்கள் சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். எந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பயிற்சி 2024 மே 1 நடக்க இருக்கு. இந்த பயிற்சியின் போது குரு மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போகிறார். இதனால குருவின் ஜென்மஸ்தான அமைப்பும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வை பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி சற்று சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கு. ஏனெனில் விரயஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வர இருக்காரு. ஜென்ம குருவாக உங்களுக்கு ராமர் வனவாசம் என கூறுவாங்க. ஏனெனில் ராமருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது தன் வனவாசத்திற்காக சென்றதாக குறிப்பிடப்படுவதுண்டு. இதன் காரணமாக ரிஷபராசிக்கு போராட்டமான காலமாக இந்த ஜென்ம குரு அமைய இருக்கு. ஜென்மத்தில் குரு இருப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவலைகளும் கஷ்டங்களும் சந்திக்க நேரிடலாம். நோய் நொடிகள் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பணியிடத்தில் போராட்டமான சூழல், சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்து ஒரு வருட காலத்தில் சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. குரு பகவான் 5ஆம் பார்வையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருப்பின் அவை தீரும். குழந்தைகளின் தொழில், வேலை, படிப்பு, திருமணம், வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்கள் சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சப்தஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை 7ஆம் பார்வையாக விழுவதால் இதுவரை திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த குரு பயிற்சி பலன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். புனித யாத்திரை மேற்கொள்வீங்க. முதலீடுகள் கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு வருமானம் வரும். தொழில் கூட்டாளிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு பயணம் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில தொழில் வாழ்க்கையிலும் உற்சாகமாக புதிய வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கு. உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சிறந்த மனதுடன் இந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் உற்சாகத்துடனும் நேர்மையுடனும் மேற்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கு. தொழிலை விரிவுபடுத்துவீங்க. தொழில் மூலம் லாபம் காண்பிப்பீங்க. உங்கள் இலக்குகளை அடைவீங்க. வேலை மாற்றம் இருக்கு. புதிய பதவி உயர்வு பெறலாம் அல்லது வெளிநாட்டில் பணிபுரியும் வாய்ப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த உத்தியோக விஷயங்கள் பிரகாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கு. காதலர்கள் மற்றும் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்த காலகட்டம் எதுவாக இருக்கு. கடந்த காலங்களில் தாமதப்படுத்தப்பட்ட செயல்களை இப்பொழுது நடக்கும். உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து உங்கள் உறவை நீங்கள் வலுவாக வைத்திருக்க குரு உங்களுக்கு உதவுவார். ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருங்கள். நீங்கள் மன நிறைவுடன் வாழ்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். புது திருமண தம்பதிகள் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காலகட்டம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கலாம். இந்த காலகட்டத்தில் ரகசியம் அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கு. உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் அளவிற்கு உங்களிடம் பணம் இருக்கு. முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும். கடன் தீரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் அளவிற்கு உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடைபெறலாம். நிலையான வருமானம் இருக்கும். இருப்பினும் ஆண்டின் இறுதியில் உங்கள் குடும்பத்தில் சில மன அழுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். மேலும்
பணம் காரணமாக உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட வாழ்க்கை துணை உங்களுக்கு வலுவாக விசுவாசமான ஆதரவு அளிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சீராக தக்க வைத்து கொள்ள யோகா, தியானம் மற்றும் உடற்பயிற்சிகளை வழக்கமாக மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. சரிவிகித உணவு மூலம் உங்கள் சர்க்கரை அளவு மற்றும் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உடலை புத்துணர்ச்சியுடன் செய்வதற்கு, உடல் நிலையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். அதிக பழங்களை நீங்கள் சாப்பிட வேண்டும். பரிகாரமாக ஆன்மீக நல்வாழ்க்கை பேண வியாழக்கிழமை தோறும் நவ கிரகங்களில் குரு பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது. உடல்நிலை சரியில்லாத நபர்கள் வியாழக்கிழமைகளில் விரதம் அனுசரித்து ஒவ்வொரு மாதமும் அனாதை இல்லங்களுக்கு ஏதேனும் உதவினால் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் வழிபாடு மற்றும் உங்களுக்கு நிதி ஆதாயங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நடைமுறைகளை பின்பற்றுவது உங்களுக்கு அமைதி, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆன்மீக நல்லிணக்க உணர்வுகளை பெற்றுத்தரும். மாதம் ஒரு முறை வியாழனன்று பசுவிற்கு வாழைப்பழம் கொடுக்க வேண்டியது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களின் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. செல்வ வளம் பெருகும். உங்கள் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வழக்கு விஷயங்களில் நீங்கள் வெற்றி நடை போடுவீங்க. பெரியாருடன் நல்லுறவை நீங்கள் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அசையும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டாகும். உங்களின் எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் தீரும். மனக்குழப்பம் நீங்கும். தெளிவுடன் காணப்படுவீங்க. உங்களின் தேகத்தில் புது பொலிவுடன் உண்டாகக்கூடியதாக இருக்கு. உங்களின் நகைச்சுவை உணர்வு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. விலகி சென்ற வந்த உறவுகள் உங்களுக்கு மீண்டும் இணைவாங்க. வருமானம் இரட்டிப்பாகும். பழைய கடன்களை வட்டி முதலாக நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினை உண்டாகி உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் பறந்து விடுவாங்க. அதே நேரம் அனாவசியமான செலவுகளை செய்ய நேரிடலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களின் ஆதரவால் நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தீர்த்து கொள்வது நல்லது. உங்களுக்கென்று தனி பாணி அமைத்து கொண்டு செயல்படுங்கள். திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தப்பித்து கொள்வீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. செய்தொழிலில் மாற்றம் செய்ய நினைக்கும் போது முன்கூட்டியே கூட்டாளிகளை விவாதித்து நீங்கள் செய்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. நண்பர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளில் நடுநிலையோடு இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அத்தோடு தீயோரின் சவகாசங்களை நீங்கள் நட்பை தவிர்ப்பது நல்லது. இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். உங்களின் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம். உத்தியோகர்களுக்கு நல்ல அலுவலக பணிகளை அனைத்து வெற்றிகரமாக முடியக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.